ஹாய் செல்லகுட்டீஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னையிலேருந்து நம்ம ஒரு சூப்பரான தாய் ட்ராமா தான் பார்க்க போகிறோம். இது கொஞ்சம் பழைய காலத்து ட்ராமா மாதிரி இருக்கும். பட் ஆனால் இப்போ தான் 2026ல் ரிலீஸ் ஆகி போன மாதம் தான் இது முடிஞ்சிச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு கதை. கண்டிப்பாக உங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். மறக்காமல் வீடியோக்கு லைக் பண்ணிடுங்க. எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே ஹீரோவுடைய ஒய்ஃபையும் ஹீரோவையும் தான் காமிக்கிறாங்க. ஹீரோவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. ஹீரோ வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பிரின்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா மக்களுக்கு பிடிக்காத ஒரு ரூட் கேரக்டரான ஒரு பிரின்ஸ் தான் நம்ம ஹீரோ. என்னமோ நல்லவன் தான். ஆனா அவன் பண்றதெல்லாம் கொஞ்சம் ரூடா இருக்கனால மக்களுக்கு ஹீரோவை பிடிக்கவே பிடிக்காது. அப்படியே கட் பண்ணி ஒரு கிராமத்துல மூசான்னு சொல்லிட்டு ஒரு கேரக்டரை காமிக்கிறாங்க. இந்த கிராமத்தையே ஆட்டி படிக்கிறவர் இவர் தான். இந்த கிராமத்துல வந்துட்டு வெளியூர்காரங்க யாரும் வரக்கூடாது, இந்த ஊர்ல இருக்கவங்க எல்லாம் வெளியூருக்கு போக கூடாதுன்னு சொல்லிட்டு இவர் ஒரு ரூல்ஸை போட்டு வச்சு கிராமத்துல இருக்கவங்க எல்லாம் பயமுறுத்திட்டு இருப்பாரு. இவருடைய ரைட் ஹேண்ட் தான் ஹீரோயின் கிட்ட நின்று பேசிட்டு இருக்கான். இவனுக்கு எப்பயுமே ஹீரோயினை வம்பிழுக்கிறது தான் வேலை. இப்ப இவன் ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்க ஏதோ வெளியூர்காரன் வந்துட்டான் போல இருக்கு. ரைட் ஹேண்ட் உடனே ஹீரோயின் முன்னாடி சுட்டுறான். ஹீரோயினுக்கு இதை பார்த்துட்டு செம பயம் வந்துடுது. ஏன்னா இந்த கிராமத்துடைய ரூல்ஸ் அதுதான். ஹீரோயின் யாருன்னா நர்ஸு, ஒரு ஏழை பொண்ணு. இப்படியே கட் பண்ணி நம்ம ஹீரோவை காமிக்கிறாங்க. ஹீரோ அவனோட ஒய்ஃப் கூட வந்துட்டு சந்தோஷமாவே இல்லை. பிகாஸ் ஏன்னா ஹீரோவுடைய அப்பா, நம்ம ஹீரோவுடைய ஒய்ஃப் இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அப்பாவுக்கு ஒரு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்துருக்காரு சின்ன வயசுலேயே, நம்ம 2 பேரோட பசங்க வளர்ந்தாங்கன்னா கல்யாணம் பண்ணி வச்சிடணும்னு சொல்லிட்டு. ஆனால் கல்யாணத்துக்கு முன்னாடி ஹீரோவுடைய அப்பா இறந்து போயிட்டாரு போல இருக்கு. அதனால வந்து பார்த்தீங்கன்னா தன்னோட அப்பாவுடைய வார்த்தையை காப்பாற்றணுன்றதுக்காக இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருக்காரு. ஆனால் இவளை சுத்தமாக நம்ம ஹீரோக்கு பிடிக்கல. நீ இந்த குடும்பத்துக்கு வேணா மருமகளா இருக்கலாம், ராணியா இருக்கலாம், ஆனால் எனக்கு எப்பயுமே நீ வந்துட்டு ஒய்ஃபா மாற முடியாதுன்னு ஹீரோ அவனோட ஒய்ஃப் கிட்ட இருந்து தள்ளியே தான் இருப்பான் போல இருக்கு. அதுக்கேற்ற மாதிரி ஒய்ஃபும் ரொம்ப திமிரு பிடிச்சவ தான். இவளுடைய அம்மாவை காமிக்கிறாங்க. இவளுடைய அம்மா எப்ப பாரு டெய்லியும் வந்து இவகிட்ட இருந்து காசு மட்டும் தான் வாங்கிட்டு போவாங்க போல இருக்கு. ஏன்னா ஹீரோ சமப்பெரிய வந்துட்டு பிரின்ஸ் இல்லையா. அவங்களுக்கு தேவை ஹீரோவுடைய காசு பணம் தான். அதனால தான் தன்னோட பொண்ணை கூட வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மயக்க போட்டு விழுந்துட்டு அதை கூட கவனிக்காம அவங்க காசை வாங்கிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோவுடைய அம்மா தான் டாக்டரை கூப்பிட்டு விட்டு மருமகளை செக் பண்றாங்க. டாக்டர் ஒரு நல்ல செய்தி சொல்றாங்க, உங்க மருமக பிரெக்னெண்டா இருக்கான்னு சொல்லிட்டு. ஆனா ஹீரோவுடைய மூஞ்சில ஆடல. ஏன்னா ஹீரோ கல்யாணம் பண்ணதுல இருந்து அவன் ஒய்ஃபை தொடவே இல்லை. எப்படா பிரெக்னென்ட் ஆனான்னு சொல்லிட்டு ஹீரோவுக்கு சம பெரிய வந்துட்டு கோவம் உள்ளுக்குள்ள. ஆனா வெளியே சொன்னா அசிங்கன்றதுனால ஹீரோ அமைதியா இருக்க. இப்ப அந்த ஒய்ஃப் காரியை காமிக்கணுமே, ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு விஷயம் தான் பிரெக்னெண்டா இருக்கான்னு. அவன் செம்மையா பயப்படுறா. இப்போ உடனே அவங்க அம்மா, அதாவது நம்ம ஹீரோவுடைய மாமியார் வந்து, நீ இந்த மாதிரி பிரெக்னெண்டா இருக்கியா, எனக்கு ரொம்ப சந்தோஷம் தெரியுமா, வா நம்ம செலிப்ரேட் பண்ணலாம்னு சொல்ல, அடி ஆத்தாக்காரி கம்முனரி, நான் பிரெக்னெண்டா இருக்க விஷயம் ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு, நான் அவனை சீட் பண்ணிட்டேன்னு அவனுக்கு தெரிஞ்சிருச்சுன்னு சொல்ல, உடனே அம்மா பொழிச்சு நிறையிறாங்க. என்னடி சொல்றேன்னு சொல்ல, ஆமா நான் என்ன பண்றது, கல்யாணம் ஆனதுலேருந்து ஹீரோ பக்கத்துல போனா என்ன பக்கத்துலேயே விட மாட்டேன்றான், அதனால என்னுடைய பாடி நீட்காக நான் வந்துட்டு வேற இடத்துல போயிட்டு தப்பு பண்ணிட்டேன்னு சொல்ல, அடி பாவி, இந்த பிரச்சனையிலலாம் நான் உனக்கு வந்துட்டு கை கொடுக்க மாட்டேன், எப்படியாவது ஹீரோவை கன்வின்ஸ் பண்ணு, ஏன்னா நீ ராணியா இருக்கனால தான் எனக்கு டெய்லியும் காசு கிடைக்குது, என்னாலாம் ஏழை வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு அம்மா அங்கிருந்து கழட்டிட்டு போயிடுறாங்க. ஹீரோவுடைய ஒய்ஃப்க்கு என்ன பண்றதுன்னு தெரியல. ஹீரோவுக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டா பிசினஸ் மீட்டிங் போல இருக்கு, ஊருக்கு கிளம்புறான். ஹீரோவுடைய அம்மா வந்து, உன் ஒய்ஃப் பிரெக்னெண்டா இருக்காங்கப்பா, நீ என்னங்கப்பா இந்த நேரத்தில் ஊருக்கு போறேன்னு சொல்ல, ஹீரோ ரொம்ப முக்கியமான வேலைமா நான் போயிட்டு வந்துடுறேன்னு சொல்லிட்டு அங்கிருந்து கிளம்ப, ஹீரோவுடைய ஒய்ஃப் வந்து எல்லாரும் முன்னாடியும் அப்படியே வந்துட்டு நம்ம ஹீரோ மேல லவ் இருக்கிற மாதிரி ஹீரோவை கட்டி பிடிச்சிட்டு, இதுதான் உன்னுடைய கடைசி ஹக்கா இருக்கும்னு சொல்றா. ஏதோ பிளான் பண்ணிட்டா போல இருக்கு. ஹீரோ வழியில போயிட்டே இருக்கக்குள்ள காருக்கு முன்னாடி ஒரு கார் ஒன்று ரிப்பேர் ஆகி கிடக்குது. டிரைவர் போயிட்டு இறங்கி என்ன ஏதுன்னு பார்க்க, டிரைவர் அந்த ஆளுங்கெல்லாம் அடிச்சு போட்டுட்டு ஹீரோவை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோவுடைய கையிலே குண்டடி பட்டுடுது. ஹீரோவும் சும்மா கிடையாது, அங்கே இருக்கிற ஆளுங்களை போட்டு செம்ம பொழந்துக்கிட்டு, உங்களை யார் அனுப்புனது சொல்லுங்கடான்னு சொல்ல, பின்னாடி இருந்து ஒருத்தன் வந்து ஹீரோவுடைய மண்டை மேலே அடிச்சிடுறான். ஹீரோ அதே இடத்துல மயக்கப்பட்டு கீழேயும் விழுந்துடுறான். இப்போ கட் பண்ணால் ஹீரோ ஒரு காட்டுக்குள்ளே கையில் கட்டி போட்டிருக்காங்க. அங்கேருந்து வந்துட்டு மயக்க தெளிஞ்சு எந்திரிக்கிறான். ஹீரோவை அடித்த ஆளுங்களாம் ஹீரோ உயிரோட புதைக்கணுன்றதுக்காக குழியை தோண்டிட்டு இருக்க, அப்பயும் எந்திரிச்சு நம்ம ஹீரோ அங்கேருந்து தப்பிக்கலான்னு சொல்லி ட்ரை பண்ண, ஆனால் அவனுங்க யாரும் விட மாட்டேன்றாங்க. இப்போ அந்த கூட்டத்துடைய பாஸ்ன்னு சொல்லிட்டு ஒருத்தவன் வரான். அவன் வந்து நம்ம ஹீரோ கிட்ட சண்டை போட, ஹீரோ அவன்கிட்டயும் செம்மையா சண்டை போட்டுட்டு தான் இருக்கான். ஆனா வந்துட்டு ஹீரோக்கும் ஆல்ரெடி அடிபட்டதுனால ஹீரோ வந்துட்டு கொஞ்சம் தள்ளாடுறான். இப்ப ஹீரோக்கும் அவனுக்கும் சண்டை நடந்துட்டே இருக்கக்குள்ள அந்த பாஸோடைய கழுத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரிங்கு கலந்த ஒரு செயின் மாதிரி இருக்கு. அது நம்ம ஹீரோ கையோட வந்துட்டு பிடுங்கிட்டு பக்கத்துல இருக்க ஆத்திலே விழுந்துடுறான். இப்ப அவன் ஆத்த நோக்கி வந்துட்டு ஷூட் பண்றான். ஆனா ஹீரோ இறந்துட்டான் அப்படின்னு நினைச்சிட்டு அவன் போயிட்டான் போல இருக்கு. இப்ப ஹீரோ அந்த ஒரு மர்மமான ஒரு கிராமம் இருந்துச்சு இல்லையா,
இல்லையா? அங்க நம்ம ஹீரோவுடைய பாடி கரை ஒதுங்குது. இப்ப ஹீரோயின் நம்ம ஹீரோவ பார்த்துட்டு யார் இவருன்னு தெரியலையேன்னு காப்பாத்தலான்னு போவ, ஹீரோ கையில வந்துட்டு ஒரு ரிங்க பார்க்குறாங்க. அதான் அந்த பாஸோடைய ரிங்கு, அந்த கும்பலுடைய பாஸோட ரிங்கு. அத பார்த்தோனே ஹீரோயின் ஹீரோவ காப்பாத்துறாங்க. ஸோ ஹீரோ வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாள் கழிச்சு தான் கண்ணே முழிக்கிறான். ஏன்னா தலையில செம்ம அடிபட்டிருக்கு போல இருக்கு. ஹீரோயின் கேர் பண்ணிட்டு இருக்கிறத ஹீரோ பார்த்துட்டு, புடிச்சு ஹீரோயின தள்ளி விட்டுட்டு, "நீ யாரு யாருன்னு கத்திக்கிட்டு இருக்க?" அப்பதான் ஹீரோ "நான் யாரு நான் யாருன்னு" கத்துறான். ஏன்னா ஹீரோவுக்கு தலையில செம்ம அடிபட்டதுனால எல்லாத்தையும் மறந்துட்டு போயிட்டான் போல இருக்கு. ஹீரோயினுடைய அப்பா வந்துட்டு ஒரு டாக்டரு, ஹீரோயின் ஒரு நர்ஸு. இந்த கிராமத்துல தான் இருக்காங்க. யாரு என்னன்னு தெரியாது. இவன காப்பாத்தி நம்ம ஏம்மா பிரச்சனைக்கு போணும்? மூசாவுடைய ரூல்ஸ் தெரியும் இல்லையா? வெளியூர் ஆளுங்கலாம் இங்க வரக்கூடாது இல்லம்மா அப்படின்னு சொல்ல, ஹீரோயின் இல்லப்பா இவனுக்கு தலையில அடிபட்டிருக்கு. இவன எப்படியாவது நம்ம தான்ப்பா காப்பாத்தணும். எப்படியாவது மூசா ஆளுங்க கிட்ட இருந்து இவன காப்பாத்தி ஒளிச்சு வச்சுக்கலான்னு சொல்ல, ஹீரோயினோட அப்பாவும் நம்ம ஹீரோவும் வந்து பாத்தீங்கன்னா செக்அப் பண்ணலான்னு வர, ஹீரோயின் ஐயே என்ன கூச்சப்பட்டுக்கிட்டே சட்டையை கழட்டுன்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்துல உட்காந்து சட்டையை கழட்ட, ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் டச்சிங் ஆயிடுது. ஹீரோயினோட அப்பா நீ இங்கிருந்து போ நான் இவனை பாத்துக்கிறேன்னு சொல்ல, ஹீரோயினுமே அமைதியா வந்துடுறாங்க. இப்ப ஹீரோயினோட அப்பா ஹீரோவை ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. வெளியே நின்று நம்ம ஹீரோயின் அந்த மோதிரத்தை பார்த்துட்டு இருக்காங்க. அப்படி என்ன இந்த மோதிரத்துல இருக்கு? எதனால இந்த மோதிரத்தை நம்ம ஹீரோயின் பார்த்துட்டு இவ்வளோ ஷாக் ஆனாங்கன்னா, ஹீரோயின் 2 வருஷமா அவங்களுடைய காதலனை தேடிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கொடுத்த ரிங்கு தான் அவங்களோட பாய் ஃப்ரெண்டுக்கு போல இருக்குது. அந்த ரிங்கு நம்ம ஹீரோ கையில இருந்திருக்கு. ஸோ இப்போ இதை பார்த்துக்கிட்டே இருக்க ஹீரோயினோட ஃப்ரெண்டு வந்து ஏய் என்னடி உன் பாய் ஃப்ரெண்ட் வந்துட்டானா 2 வருஷமா அவனை தேடிட்டு இருக்கேன்னு சொல்ல, இல்லடி என் பாய் ஃப்ரெண்ட் வரல, நான் அந்த மாதிரி ஆத்தங்கர ஓரமா ஒருத்தவனை கண்டுபிடிச்சேன், அவனை நான் காப்பாத்தினேன், அவன் கையில இருந்தது தாண்டி இதுன்னு சொல்ல, அடிப்பாவி வெளியூர் ஆளுங்களா மூசா ஆளுங்க வந்தாங்கன்னா அவ்வளோதான் என்ன நடக்கும்னு தெரியும்லன்னு சொல்ல, நீ தாண்டி எப்படியாவது காப்பாற்றணும் எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணடி ப்ளீஸ் டி ஹீரோவை மறைச்சு வைக்கணுன்றதுக்காக. ஏன்னா ஊரில் ஏதாவது நடந்துச்சுன்னா மூசாவுடைய ஆளுங்க ஏதாவது டவுட் பட்டு யாராவது எங்கேயாவது தேடினாங்கன்னா வந்து உடனே என்கிட்ட சொல்லுன்னு சொல்ல, ஹீரோயினோட ஃப்ரெண்டும் சரின்னு சொல்லிடுறான். மூசாவுடைய ஆளுங்க வந்து பார்த்தீங்கன்னா ஆத்தங்கரை ஓரமாக வந்துட்டு போயிட்டு இருக்க, அப்போ அந்த இடத்துல பிளட்டாக பார்க்குறாங்க. நம்ம 2 நாளாக யாரையுமே கொலை பண்ணல, என்ன இங்கே பிளட்டாக கிடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த மூசாவுடைய ரைட் ஹேண்ட் இருக்கான் இல்லையா, அவன் கிராமத்து மக்கள் எல்லாரையுமே கன் பாயிண்ட்ல வச்சு ஒழுங்கா சொல்லுங்க யாராவது வெளியூர் ஆளுங்க வந்தாங்களா சொல்லுங்க சொல்லுங்கன்னு சொல்லிட்டு கன் பாயிண்ட்ல கேட்டுட்டு இருக்க. இதை நம்ம ஹீரோயினோட ஃப்ரெண்டு பாத்துறா. குடுகுடுன்னு சொல்லிட்டு ஹீரோயினோட வீட்டுக்கு ஓட, இங்க நம்ம ஹீரோயின் ஹீரோ பக்கத்துல உட்காந்துக்கிட்டு இந்த ரிங் நான் உன்னை காப்பாத்துறப்ப உன் கையில இருந்துச்சு, இந்த ரிங்கை பத்தி உனக்கு ஏதாவது தெரியுமா சொல்லுன்னு சொல்ல, ஹீரோ சத்தியமா எனக்கு ஐடியா இல்ல, நான் யாருன்னே தெரியல, இதுல இந்த ரிங்கு வேறையாமா அப்படின்னு சொல்லி கேட்க, ப்ளீஸ் பா தயவு செஞ்சு ஏதாவது ஞாபகம் வந்துச்சுன்னா சொல்லுன்னு சொல்லிக்கிட்டே இருக்க. ஹீரோயினோட ஃப்ரெண்டு ஓடி வந்து மூசா ஆளுங்கெல்லாம் தேடிட்டு இருக்காங்கடி ஹீரோவை, உடனே போயிட்டு ஹீரோவை போயிட்டு மறைச்சு வையின்னு சொல்ல, ஹீரோயினும் என்ன பண்றாங்க ஹீரோவை குடுகுடுன்னு வீட்டுக்குள்ள போயிட்டு மறைச்சு வைக்க. ஆனா என்ன ஏதுன்னு ஹீரோ கிட்ட சொல்லல. இப்ப ஹீரோயின் அப்படியே யதார்த்தமா வெளியே வர, மூசாவுடைய ரைட் ஹேண்ட் என்ன பண்றான் ஹீரோயின் கிட்ட வந்து வம்பிழுக்கிறான். நீ தான் நர்ஸ் ஒழுங்கா சொல்லு, ஆத்தங்கர ஓரமா வந்துட்டு பிளட்டை பார்த்தோம், யாரையாவது காப்பாத்தி வெளியூர் ஆளுங்களை மறைச்சு வச்சிருக்கேன்னு சொல்ல, ஹீரோயின் இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா அவன் எப்பயும் போல நம்ம ஹீரோயின் கிட்ட வம்பிழுத்துட்டு இருக்கான். ஆனா மூசாவுடைய ஆளுங்க என்ன பண்றாங்க, ரைட் ஹேண்டோடைய ஆளுங்கள்லாம் உள்ள போயிட்டு வந்துட்டு வீட்டுக்குள்ள தேட ஹீரோவை பாத்துடுறாங்க. இப்ப ஹீரோ வந்துட்டு பாத்தீங்கன்னா அங்கிருந்து வந்துட்டு துரத்திட்டு இருக்கு. இப்ப டக்குன்னு வந்துட்டு இந்த ரைட் ஹேண்டு ஹீரோயின் அடிச்சிடுறான். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. ஏண்டா பொட்ட பிள்ளைய போயிட்டு அடிக்கிறவனுக்குலாம் ஏண்டா தைரியமே வந்துட்டு இல்லையாடா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ செம்மடி போட்டு வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்டை அடிக்க, அந்த ரைட் ஹேண்டும் கையில கன் வச்சுட்டு நீ யாரா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை அடிக்க வர. ஆனா நம்ம ஹீரோ தான் வந்து பாத்தீங்கன்னா அடிதடியில செம்ம வந்துட்டு டேலண்டானவன். உடனே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ரைட் ஹேண்ட் கையை வந்துட்டு அடிச்சு அவன் கையில் இருக்க கன்னை வாங்கிக்க. ஆனால் அவனுங்க கிட்ட நிறைய ஆளுங்கன்றதுனால ஹீரோவை பிடிச்சிடுறாங்க. இப்போ ஹீரோ கிட்ட நீ யாரு ஒழுங்கா உண்மையை சொல்லுன்னு சொல்லிட்டு ஹீரோவை குத்த வர, அந்த டைம் பார்த்து ஹீரோயினோட அப்பா வந்து இங்க பாரு இந்த ஊருக்கு வெளியூர் ஆளுங்க வரக்கூடாதுன்னு ரூல்ஸ் போட்டது மூசா, அவன் வந்துட்டு இப்போ ஊருக்கு போயிருக்கான், அதனால வந்துட்டு என்னோட பேஷண்ட்டை நீ எதுவும் பண்ண முடியாது, நீ அவனோட ரைட் ஹேண்ட் தானே, ஊர்ல இருந்து வந்ததுக்கு அப்புறமா அவர் முடிவு எடுத்துக்கிட்டோம், நான் அவர்கிட்ட பேசிக்கிறேன்னு ஹீரோயினோட அப்பா ஹீரோவை எப்படியோ காப்பாத்தி விட, ஆனா அந்த ரைட் ஹேண்டு ஹீரோவை அவனோட இடத்துக்கு கூட்டு போயிட்டு ஒரு மரத்துல கட்டி போட்டு வச்சிடறான். ஹீரோ என்னடா வாழ்க்கை இது, நான் யாரு என்னன்னு தெரியல, இப்படிப்பட்ட ஒரு இடத்துல வந்து மாட்டிக்கிட்டமேன்னு சொல்லிட்டு ஹீரோ வந்துட்டு புலம்பிக்கிட்டே வந்து பாத்தீங்கன்னா பசி மயக்கத்துல அப்படியே படுத்துறான். அடுத்த நாள் காலையில விடியுது. மூசா தான் வந்து பாத்தீங்கன்னா ஹீரோவை எழுப்பிட்டு இருக்கான். ஹீரோ எந்திரிச்சோடனே பார்த்துட்டு மூசாவை பயந்துட்டு இருக்க, டக்குன்னு வந்துட்டு ரைட் ஹேண்டு டாக்டரோட வீட்டில் தான் இவன் இருந்தான்னு சொல்ல, டாக்டரே என்னது இது வெளியூர் ஆளுங்களாம் வரக்கூடாதுன்னு தெரியும் இல்லையான்னு சொல்ல,
சொல்ல, இப்போ உடனே டாக்டர் பேச வர, டக்குன்னு நம்ம ஹீரோயின் அந்த இடத்துல நடுவுல வந்து, "நான் தான் ஹீரோவ காப்பாத்துனேன். எங்க அப்பாவ நான் தான் சொல்லி ட்ரீட்மெண்ட் பண்ண சொன்னேன்னு" சொல்ல, உடனே மூசா பொலிச்சுன்னு நம்ம ஹீரோயின அரைஞ்சு கீழ தள்ளி விட்டுருவானாம். "உனக்கு எவ்ளோ வாய்? என் முன்னாடி வாயாடுறியான்னு" சொல்ல, இப்போ உடனே வந்து பார்த்தீங்கன்னா, ஹீரோயின், "உன்னை எங்க அப்பா காப்பாத்துனாருல்ல கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி, நீயும் இதே மாரி தானே அடிபட்டு கடந்த. அந்த நன்றி விசுவாசம் கூட உனக்கு இல்லையா? அந்த மாரி காப்பாத்துனால தானே இப்படி வந்துட்டு இப்ப சேல மாரி நின்னுட்டு இருக்கன்னு" சொல்ல, உடனே ஹீரோவ பார்த்து, "நீ யார்றா? ஒழுங்கா உண்மைய சொல்லுன்னு" சொல்ல, ஹீரோ, "நான் யாருன்னு சத்தியமா எனக்கே தெரியலங்கன்னு" சொல்ல, "ஒழுங்கா உண்மைய சொல்றியா இல்லையான்னு" சொல்ல, அப்ப நம்ம ஹீரோயின், "எனக்கு என்னமோ வந்துட்டு இவன் 2 வருஷத்துக்கு முன்னாடி காணாம போன அந்த தவான், அதாவது வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்ள கும்பலோடைய தலைவனா இருப்பானோன்னு சொல்லிட்டு எனக்கு டவுட்டா இருக்குன்னு" ஹீரோயின் சும்மா ஒரு பிட்ட போட்டு விடுறாங்க. உண்மையாவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு கொள்ள கும்பலுடைய தலைவன் தவான்ன்ற ஒருத்தவன் இந்த கிராமத்துல வாழ்ந்து வந்திருக்கான் போல இருக்கு. அவனா தான் இவன் இருக்கும்னு நெனைக்கிறேன். ஏன்னா, இவன் கிட்ட அப்படிப்பட்ட ட்ரெஸ் எல்லாம் இருந்துச்சுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, அவன் இவன் கிட்ட மூசா கிட்ட சொல்ல, மூசா உடனே ஹீரோவ பார்த்து, "நீ தான் தவானா? ஒழுங்கா உண்மைய சொல்லுன்னு" சொல்ல, ஹீரோயின் தனக்காக பொய் சொல்றான்றது ஹீரோ புரிஞ்சுகிட்டு டக்குன்னு, "ஆமா நான் தான் தவானுன்னு" சொல்ல, "அப்படியா? அப்ப இங்க இருக்கிற ஆளுங்கலாம் அடிச்சு காட்டு பாப்போம்ன்னு" சொல்ல, ஹீரோக்கு வந்து பார்த்தீங்கன்னா பசி மயக்கம். இருந்தாலும் நம்ம ஹீரோயின் இப்படி ஒரு பொய் சொல்லிட்டாங்க. இப்ப நம்ம மட்டும் தவான் இல்லன்றத இவங்க உண்மைய கண்டுபிடிச்சிடக் கூடாதுன்றதுக்காக, ஹீரோ மூசாவுடைய ஆளுங்கள எல்லாம் போட்டு செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கான். மூசாவே இத பார்த்துட்டு வந்துட்டு அரண்டுறான். நம்ம ஹீரோ அங்க பசி மயக்கத்துல எல்லாத்தையும் அடிச்சிட்டு இருக்கான். ஆனா மூசாவா, ஒருவேளை இவன் தான் தவானா இருப்பானோன்னு சொல்லிட்டு, "இங்க பாரு, இந்த மாரி அடிக்கிறதெல்லாம் யார் வேணாலும் அடிப்பாங்க. தவானுக்கு குறிபார்த்து வந்துட்டு சுடுற வந்துட்டு ஒரு இது இருக்கு, ஸ்கில் இருக்கு. அதனால நான் ஹீரோயினோட தலை மேல ஒரு குட்டி கிளாஸ்ல தண்ணி வைக்கிறேன். நீ மட்டும் அந்த கிளாஸ பார்த்து சுட்டுட்டேன்னா, உன்ன உயிரோட விட்டுர்றேன். இல்லன்னா ஹீரோயினும் செத்துருவா. அதுக்கப்புறம் நானும் உன்ன கொன்னுடுவேன்னு" சொல்ல, இப்ப ஹீரோயினோட தலை மேல அந்த கிளாஸ் இருக்கறனால ஹீரோயினுக்கு செம்ம பயமா இருக்குது. ஏன்னா ஹீரோயினே சும்மா ஒரு ஹீரோவ காப்பாத்தணுன்றதுக்காக உடான்ஸ் தானே விட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோவா, டக்குன்னு ஷூட் பண்ண ஹீரோயின் பொத்துன்னு விழுந்துடுறாங்க. போச்சுடா ஹீரோ சுட்டுட்டானான்னு பார்க்க, ஆனா ஹீரோயினோட கிளாஸ பார்த்து கரெக்ட்டா நம்ம ஹீரோ சுட்டுட்டான். இப்ப ஹீரோ, "நான் தான் தவான்னு, இதுக்கப்புறமா டாக்டரையும் டாக்டர் பொண்ணையும் யாராவது வந்துட்டு நீங்க வந்துட்டு ஏதாவது வந்துட்டு பண்ணீங்கன்னா அவ்ளோதான்" அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினுடைய வந்துட்டு கைய பிடிச்சு தூக்கி விடுறான். ஹீரோயினுக்கு கொஞ்ச நேரத்துல அல்லு இல்ல. இப்ப வந்துட்டு மூசாவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, டவுட்ல தான் இருக்கான். ஒருவேளை தவானா இருப்பானோ அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப அப்படியே கட் பண்ணி பேலஸ்ல நம்ம ஹீரோவுடைய அம்மா கிட்ட ஒரு போலீஸ்காரர் வந்து, "ஹீரோவுடைய வந்துட்டு டெட் பாடி கிடைக்கவே இல்ல. எங்கள மன்னிச்சிடுங்க. எனக்கு தெரிஞ்சு ஹீரோ இறந்துட்டான்னு நெனைக்கிறேன். ஏன்னா அந்த காட்டுக்குள்ள போனவங்க யாரும் திரும்பி வரவே இல்லன்னு" சொல்ல, ஹீரோவுடைய அம்மா உடனே வந்துட்டு, "என் பையன் இறந்துலாம் இருந்திருக்க மாட்டான். ஒழுங்கா போயிட்டு என் பையன கண்டுபிடிங்கன்னு" சொல்லிட்டு போலீஸ் கிட்ட சொல்ல, ஆனா போலீஸ்காரன், "இல்ல என்ன மன்னிச்சிடுங்க. உங்க பையன் இறந்துட்டான் போல இருக்கு அப்படின்னு சொல்ல, அவ்வளோதான் ஹீரோவுடைய அம்மாவுக்கு நெஞ்சு வலியே வந்துடுது. இது எல்லாத்தையுமே ஹீரோவுடைய ஒய்ஃபும் நின்னு கேட்டுட்டு இருக்கா. இப்ப இவ ஒரு ஃபிளாஷ்பேக்க யோசிச்சு பார்க்க, இவ வயித்துல வளர்ந்த குழந்தைக்கு உடைய அப்பாவ காமிக்கிறாங்க. அதாவது இவளுடைய டாவு. இந்த டாவு தான் நம்ம ஹீரோயினுடைய எக்ஸ் பாய் ஃப்ரெண்டு. இவன்கிட்ட வந்து, "நான் பிரெக்னன்ட்டா இருக்கேன். ஆனா இது ஹீரோக்கு தெரிஞ்சிருச்சு. அவ்வளோதான் இப்ப ஹீரோ என்ன பண்ண போறானோ தெரியலையேன்னு" சொல்ல, உடனே இவன், "இல்ல இல்ல ஹீரோ எதுவும் பண்ண மாட்டான். நம்ம குழந்தை வந்துட்டு அந்த இளவரசரா தான் வளரும். ஹீரோவுடைய மொத்த சொத்துக்கும் நம்ம குழந்தை தான் வாரிசா இருக்கும். நான் எப்படியாவது ஹீரோவே ஏதாவது பண்ணிடுறேன்னு" சொல்லியிருப்பான். இவன் தான் ஹீரோவ வந்து பார்த்தீங்கன்னா, கொலை பண்ண ட்ரை பண்ணது. இப்படி அந்த ஃபிளாஷ்பேக்லாம் முடிய, வீட்டு வேலைக்காரி, ஹீரோவுடைய வீட்டு வேலைக்காரி ஹீரோவுக்கு தங்கச்சி மாரி தான். ஹீரோ ஒரு தங்கச்சியா தான் பார்க்குறான். இவ வந்து போலீஸ் கிட்ட, "நீ எப்படி வந்துட்டு ஆன்டி கிட்ட இப்படியெல்லாம் பேசுவ? ஹீரோ இறந்துட்டான்னாலும் இப்படியா பேசுவ?" அப்படின்னு சொல்லிட்டு செல்லமா சண்டை போட்டுட்டு இருக்கா. ஆக்சுவலி இவங்க 2 பேருமே கப்பிள்ஸ் போல இருக்குது. அப்படியே கட் பண்ணி ஹீரோவ இங்க ட்ரீட்மெண்ட் பண்ண, நம்ம ஹீரோயினோட அப்பா வந்து ஹீரோயின திட்டிட்டு இருக்காங்க. "ஏம்மா நீ மாட்டுக்கு தவானு அது இதுன்னு சொல்லிட்டு சொல்லிட்டு இருக்க. உண்மை தெரிஞ்சிச்சுன்னா மூசா ஆளுங்களும் மூசாவும் என்ன பண்ணுவாங்கன்னு தெரியும் இல்லையா? ஒழுங்கா ஃபர்ஸ்ட் இவன வந்துட்டு ஊர விட்டு அனுப்புவான்னு" சொல்ல, ஹீரோயினு, "அப்பா நம்ம டாக்டரு, நர்ஸு ஓகேவா? இப்படியெல்லாம் நம்ம பேஷண்ட்ட விட்டுறக்கூடாது. அவனுக்கு பழசெல்லாம் மறந்து போச்சுப்பா" அப்படின்னு சொல்ல, "உண்மையாவே மறந்து போச்சுன்னு நீ நம்புறியாம்மான்னு" சொல்ல, ஹீரோயினுக்கு லைட்டா டவுட் வருது. ஒருவேளை ஹீரோக்கெல்லாம் வந்துட்டு உண்மையாவே நெனப்பு இருந்து சும்மா நடிக்கிறானோன்னு சொல்லிட்டு டவுட் பட, இன்னொரு பக்கமு நல்லா நம்ம ஹீரோ கிட்ட அடி வாங்குன அந்த ரைட் ஹேண்ட் இருக்கா இல்லையா? மூசா கிட்ட, ஹீரோவ கொலை பண்ணியே ஆவேன்னு சொல்லிட்டு சொல்ல, "இல்ல நான் வந்துட்டு ஊர் ஜனங்க முன்னாடி சொல்லியிருக்கேன். இந்த மாரி வந்துட்டு ஷூட் பண்ணா ஹீரோவ கொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு. அதனால நீ ஹீரோவ ஒண்ணும் பண்ணக்கூடாது. பாப்போம் என்ன நடக்குதுன்னு" சொல்லிட்டு மூசா அவனோட ரைட் ஹேண்ட் கிட்ட சொல்ல, ஆனா ரைட் ஹேண்ட் சுத்தமா கேட்கவே மாட்டேன்றான். இன்னொரு பக்கம் நம்ம ஹீரோயின், ஹீரோக்கு மருந்து தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மயக்க மருந்த கலந்து ஹீரோ கிட்ட குடுத்து, "இந்தா இத குடின்னு" சொல்லிட்டு கையெல்லாம் கட்டி போட்டுட்டு ஹீரோ மேல ஏறி உட்கார்ந்துகிட்டு, "ஒழுங்கா உண்மைய சொல்லு. நீ உண்மையாவே பழசெல்லாம் மறந்துட்டியா? யாரு நீ? உண்மைய சொல்லு, உண்மைய சொல்லுன்னு" சொல்ல, ஹீரோ உடனே, "அடிப்பாவி, அவங்க கிட்ட இருந்து காப்பாத்தி என்ன நீ கொலை பண்ண ட்ரை பண்றியான்னு" சொல்லிட்டு ஹீரோயின பிடிச்சு தள்ளி விட்டுட, ஹீரோயின் கத்துறாங்க. டக்குன்னு நம்ம ஹீரோ வாய
மூடு, வாய மூடுன்னு சொல்லிட்டு ஹீரோயின வந்துட்டு பிடிச்சுக்கிறான். இப்ப ஹீரோ உண்மையாவே எனக்கு நான் யாருன்னு தெரியாது. நீ ஏன் யோசிச்சு பாரு. இந்த இடத்துல வந்து அவனுங்க கிட்ட அடி வாங்கணும்னு எனக்கு என்ன அவசியமா என்ன? உண்மையாவே நான் யாரு என்னன்னு தெரியலம்மா. சத்தியமா எனக்கு எல்லாமே மறந்து போச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ ஹீரோயின் கிட்ட சொல்ல, ஹீரோயினும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா, ஹீரோவ நம்பிடுறாங்க. ஆனா நம்ம ஹீரோயினுக்கு அவங்களோட பாய் ஃப்ரெண்டோடைய நெனப்பாவே இருக்கு. பாய் ஃப்ரெண்ட் கிட்ட குடுத்த ரிங்கு எப்படி ஹீரோ கையில வந்திருக்கும்னு சொல்லிட்டு ஹீரோயின் அங்க வருத்தப்பட்டுட்டு இருக்க, ஹீரோயினுடைய பாய் ஃப்ரெண்டு இங்க ஹீரோவுடைய ஒய்ஃப் கிட்ட வந்து, இந்த மாரி நான் ஹீரோவ வந்துட்டு கொலை பண்ணிட்டேன். நீ ஒண்ணும் கவலைப்படாதன்னு சொல்ல, மண்ணாங்கட்டி இந்த மாரி ஹீரோவ கொலை பண்ணிட்ட ஓகே. ஆனா உன்னோட போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து ஒரு போலீஸ்காரன் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்கான். அத முதல்ல ஸ்டாப் பண்ணு. ஹீரோ மட்டும் வந்துடக்கூடாது. வந்துட்டானா அவ்வளோதான். நீ நானு நம்ம எல்லாருமே செத்தோம். நம்ம குழந்தை முதற்கொண்டுன்னு சொல்லிட்டு ஹீரோவுடைய வந்துட்டு ஒய்ஃப் அவளுடைய லவர் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. லவர் பேரு ரவி. அதாவது நம்ம ஹீரோயினோட எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பேரு ரவி. இப்போ வந்துட்டு ரவி கிட்ட மீட் பண்ணிட்டு வந்தா அவங்க அம்மா கிட்ட ஹீரோ செத்துட்டான் அப்படின்னு சொல்ல, அம்மா உடனே என்னடி சொல்றேன்னு சொல்ல, ஆமா நீ தானே சொன்ன ஹீரோவுடைய சொத்தெல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்லிட்டு, இப்ப நான் பிரெக்னெண்டா இருக்கேன். ஹீரோ கண்டிப்பா அவனோட குழந்தைய வந்துட்டு ஏத்துக்க மாட்டான். அதாவது அவனோட குழந்தை அப்படின்னு ஏத்துக்க மாட்டான். அதனால என்ன வீட்டை விட்டு அனுப்பிடுவான். அதனால ஹீரோவை நான் உலகத்தை விட்டே அனுப்பிட்டேன். இப்போ வந்துட்டு ஹீரோவுடைய வந்துட்டு குழந்தைன்னு சொல்லிட்டு இந்த ராஜ்யத்துல நான் வளர்ப்பேன். என் குழந்தை தான் ராஜா அப்படின்னு சொல்ல, ஹீரோ மட்டும் திரும்பி வந்தான்னா நம்ம எல்லாரும் செத்துண்டின்னு சொல்லிட்டு ஒய்ஃபுடைய அம்மாஸ் வந்துட்டு சொல்லிட்டு இருக்காங்க. ஒய்ஃபுமே அங்க லைட்டா பயந்துடுறான். இங்க நம்ம ஹீரோயின் காலங்காத்தாலே கோடாரி எடுத்துக்கிட்டு வராங்க. என்னம்மா நீ மறுபடியும் நம்பலையா? கோடாரி வச்சு குத்த போறியான்னு சொல்லிட்டு ஹீரோ கேட்க, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஓசி சோறு தின்னுட்டு இருப்பியா? வந்து வேலை செய். வேலை செஞ்சாதான் சோறு போடுவேன்னு சொல்லிட்டு ஹீரோ கிட்ட எல்லா வேலையும் வாங்கிட்டு இருக்காங்க. ஈவன் அவங்க வீட்டு பாத்திரத்தை கூட கழுவி வைக்க வைக்க சொல்றாங்க. எப்படிப்பட்ட ராஜா தெரியுமா நம்ம ஹீரோ? வந்துட்டு மக்கள்லாம் பார்த்து பயப்படுற ராஜா இங்க உட்காந்து பாத்திரம் கழுவிட்டு இருக்காங்க. ஆனா நம்ம ஹீரோயினுடைய கியூட்னஸ் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா நம்ம ஹீரோவுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹீரோயின் பக்கத்துல வரதெல்லாம் ஹீரோயின் அதட்டி தான் சொல்றாங்க. ஆனா அதுல கூட அன்பா சொல்ற மாதிரி நம்ம ஹீரோவுக்கு தெரியுது. போயிட்டு மரத்தை வெட்டிட்டு வா அடுப்புக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் வந்துட்டு கோடாரியை நம்ம ஹீரோ கிட்ட கொடுத்து விட, இப்ப ஹீரோ அந்த ஆத்தங்கர ஓரமா வரான் பாருங்க. பழசெல்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைட்டா அவனுக்கு ஞாபகம் வர மாதிரி இருக்கு. பட் ஆனா எதுவுமே ஞாபகமே வரமாட்டேங்குது. இதனால நம்ம ஹீரோ தலையில கைய வச்சுக்கிட்டு உட்காந்துட, அந்த இடத்துக்கு அந்த ரைட் ஹேண்ட் வந்துடுறான். வந்து தனியா மாட்டிக்கிட்டியா நீ? இன்னைக்கு நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன். என்னையாடா அடிச்ச அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை போட்டு செம்மடி அடிக்க, நம்ம ஹீரோவும் சும்மா கிடையாது. பசியிலே வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அடிச்சான். இப்ப நல்லா வயிறு ஃபுல்லா சாப்பிட்டுருக்கான். எடுத்து அவனை அடிக்காமையா இருப்பான். ஹீரோ போட்டு செம்மடி அடிச்சிட்டு இருக்கா. அதுக்குள்ள ஹீரோவை காணுமேன்னு ஹீரோயின் காட்டுக்குள்ள தேடி வர, இவங்க ரெண்டு பேருமே அடிச்சிட்டு இருக்கதை பார்த்தா நம்ம ஹீரோயின் விலக்கி விட, அந்த இடத்துக்கு கரெக்டா மூசாவும் வந்துடுறான். இப்ப மூசாவை பார்த்தோன்னே ரைட் ஹேண்டு ஹீரோ தான் என்ன ஃபர்ஸ்ட் அடிச்சான்னு சொல்லிட்டு அப்படியே பிளேட்டை மாத்தி போட்டுறான். ஹீரோவா நான் ஏன் உன் ஆளை அடிக்கணும்? அவசியமே இல்லை எனக்கு அடிக்கிறதுக்கு. அவன் தான் என்ன அடிச்சான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ சொல்ல, ஆனா நம்ம மூசாவுக்கு தெரிஞ்சிருக்கு. ஏன்னா நம்ம ரைட் ஹேண்டுக்கு ஹீரோவை பிடிக்கல. அவன் தான் ஏதோ பண்ணியிருக்கான்னு சொல்லிட்டு, இருந்தாலும் ஹீரோ கிட்ட கெத்து கம்மியாவாம என் ஆளுங்க மேல கைய வச்சு ஒன்னு வெட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு மூசா நம்ம ஹீரோ கிட்ட சொல்ல, அப்படியே அங்கிருந்து மூசா கிளம்பிடுறான். இப்ப இன்னொரு பக்கம் ஹீரோவுடைய அம்மா வேற பேலஸ்ல இருந்துகிட்டே, நான் போயிட்டு ஹீரோவை தேடி கண்டுபிடிச்சு கூட்டிட்டு வரேன், அந்த காட்டுக்கு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போவ. வேலைக்காரங்களாம் ஸ்டாப் பண்றாங்க. ஆனா இவங்க போவத வந்துட்டு ஸ்டாப் பண்ணாம வெளியே போக வர கரெக்டா அந்த இடத்துக்கு ரவி வந்துடுறான். இவனும் ஒரு போலீஸ் தானே. மேடம் இந்த மாதிரி நீங்க இங்க இருந்து போக கூடாது. இந்த மாதிரி வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்துற போது நான் வந்துட்டு இந்த கேஸை எடுத்து இன்வெஸ்டிகேஷன் பண்றேன்னு இவன் வர, இப்ப இவனை தூரத்துல இருந்து ரவியை வந்துட்டு தூரத்துல இருந்து ஹீரோவுடைய வைஃப் பார்த்துட்டு இவன் என்ன பேலஸ்குள்ள பண்றான்னு சொல்லிட்டு ஷாக் ஆவ. அப்படியே இந்த எபிசோட் இதோட முடியுது. மீதி கதையை நெக்ஸ்ட் பார்ட்ல பார்க்கலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டேடா பை, see you.